इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 37வது श्लोकम श्रुत्या निरुक्तं सुख तारतम्यं ब्रह्मांतम आरभ्य महीमहेशं औपाधिकं तत्तु न वास्तवं चेत् आलोच्य को वा विरतिं नयाति। श्रुत्या निरुक्तं सुख तारतम्यம், அதாவது ஒவ்வொரு பிராணிகளும் அனுபவிக்கக்கூடிய சௌக்கியம் இருக்கே, சுகம், அந்த சுகத்துல பெரிய தாரதமியம் இருக்கு. அதாவது இவனுக்கு வந்த சுகத்தை காட்டிலும் இன்னொருத்தனுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். லோகத்துல இது ரொம்ப சகஜம், என்னை விட அவன் சௌக்கியமா இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். அது ஒரு பிராந்தியா கூட இருக்கலாம், அது பிரமையா இருக்கலாம். ஆனா ஸ்ருதியே சௌக்கியத்துல ஒரு தாரதமியத்தை நமக்கு எடுத்து சொல்லுறது. ஸ்ருத்தியா நிருக்தம் சுக தாரதமியம். ஸ்ருதியே சுகத்தினுடைய தாரதமியத்தை எடுத்து நிர்வச்சனம் பண்ணி சொல்றது. எங்கேன்னு கேட்டா, பிரம்மாந்தம் ஆரம்பிய மஹீமஹேஷம். மஹீமஹேஷன், மஹீனா இந்த பிருத்திவி, பூமி, பூமண்டலம். இந்த பூமண்டலத்துக்கு மகா ஈசன், அதான் பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறவனை ஆரம்பித்து பிரம்மா பரியந்தம் உள்ளவர்களுக்கு எப்படி அந்த ஆனந்தத்துல வித்தியாசம் எப்படி இருக்குங்கிறத அதை எடுத்து காமிக்கிறது. தைத்திரிய உபனிஷத்துல அந்த பிரம்மானந்தம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஆனந்த மீமாம்சா அப்படின்னு ஒண்ணு பண்ணப்பட்டிருக்கு. அதான் ஸ்ருதியே ஆனந்த மீமாம்சா விசாரிச்சு சொல்றது. தைஷா ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி அப்படின்னு ஆரம்பிச்சு. அங்க முதல் ஆனந்தம் எது தெரியுமா? அது நம்மளுடைய ஆனந்தம் எல்லாம் இல்லை, நம்ம ஆனந்தத்தெல்லாம் கணக்கிலே சேர்த்துக்க முடியாதுன்னு விட்டு கொடுத்து. எந்த ஆனந்தம்னு சொன்னா, ஒரு பெரிய சக்கரவர்த்தி ராஜா, அவனுக்கு பூமண்டலம் பூரா அப்படியே தனம் சொத்து நிறைஞ்சிருக்கு, அது சொந்தமா இருக்கு. பூமண்டலம் பூரா வெறும் காலி பூமண்டலம் இல்ல, நிறைஞ்சு வளத்தோடு இருக்கு, சொத்து நிறைஞ்சு இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பூமண்டலம் அவனுக்கு அதீனம், அவன் தான் அதுக்கு அதிபதி, சுவாமியா இருக்கான். இதை தவிர்த்து அவன் ஒரு நல்ல ஆச்சாரங்கள் வழக்கங்களோட இருக்கான், நல்ல சரித்திரத்தோடு இருக்கான், நல்ல திருட காத்திரனாக இருக்கான். அப்படி ஒரு மகா சக்கரவர்த்தி இருந்தான்னா அவனால்தான் இங்க மஹி மகேஷன்னு சொல்றது. அந்த மஹி மகேஷனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் முதல் ஆனந்தம்னு கணக்கு பண்ணுங்க. அதுக்கு கீழே உள்ள ஆனந்தங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, அது கணக்குல சேர்க்கறதுக்கு லாயக்கு இல்லை. இந்த மஹி மகேஷனுடைய ஆனந்தத்தை பிடிச்சுட்டோம்னா இதுக்கு மேல 100 மடங்கு ஆனந்தம் மனுஷ்ய கந்தர்வாள் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கா. அதாவது தேயேஷதம் மானுஷா ஆனந்தாக சயேகோ மனுஷ்ய கந்தர்வாணாம் ஆனந்தா. தேயேஷதம் மனுஷ்ய கந்தர்வாணாம் ஆனந்தாக ச ஏகோ தேவகந்தர்வாணாம் ஆனந்தா. இப்படியாக ஸ்ருதி சொல்லிட்டு வருது. அதாவது இந்த மனுஷ்யா, இப்பேற்பட்ட மனுஷ்ய ஆனந்தம்னா இந்த இப்ப சொன்னோமே ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி, அவனுக்கு அவன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை தான் நாம சொல்லலாம் மனுஷ்ய ஆனந்தம் அப்படின்னு. அந்த ஆனந்தத்தை 100ஆக பெருக்கி 100 மடங்கு ஆனந்தம் மனுஷ்ய கந்தர்வாளுக்கு, அவ அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு 100 மடங்கு அதிகமாக ஆனந்தம்
தேவகந்தர்வர்களுக்கு அதை விட ஒரு 100 மடங்கு ஆனந்தம் இந்த தேவர்களுக்கு. இப்படி வரிசையா போயிட்டே வருது. கர்ம தேவர்கள், இந்திரன், பிரஜாபதி, பிருகஸ்பதி, பிரஜாபதி, பிரம்மா, அப்படி போறது. எல்லாத்தையும் 100 மடங்கா மேல கூட்டி பெருக்கிண்டே போகணும். இப்படி பார்த்தோம்னா இந்த மகேஷம்னு சொன்னோமே, இந்த சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தியுடைய ஆனந்தத்தையே நம்மளால ஒண்ணும் நினைச்சு பார்க்க முடியல. ஒரு சமயம் அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு டக்குன்னு இந்த ஆனந்தத்துல இருந்து ஒரு ஆசை குறைஞ்சு போயிடும். இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆனந்தத்துல இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லைங்கிறதுனாலதான் சரி கிடைச்சதை விட வேண்டாமே அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இது ஏன் இந்த தாரதமியத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவாவா பண்ணின அந்த தர்மம் தான் அந்த தாரதமியத்துக்கு காரணம். தர்மம்னா புண்ணியம், புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மாவானது அதிகமாக பண்ணினத்தினாலே அந்த சக்கரவர்த்தி ராஜாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் கிடைச்சது, மானுஷானந்தம். அதை விட 100 மடங்கு ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு மேல புண்ணியம் பண்ணியிருக்கா, அதுக்கு மேல உள்ளவாழ்லாம். அப்படி பார்க்கறச்சே இவ அத்தனை பேரும் தன்னுடைய அந்த புண்ணியத்துடைய உத்கர்ஷம் இருக்கே, அந்த புண்ணியத்தினுடைய ஆதிக்கம், அந்த விசேஷமான ஒரு புண்ணியத்தினாலதான் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மகேஷம் ஆரம்பிய பிரம்மாந்தம், பிரம்மாவ பரியந்தம் அந்த சௌக்கியத்துல தாரதமியத்தை எடுத்து சொல்றது நமக்கு ஸ்ருதி. ஆனா இத்தனை ஸ்ருதியும் சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே, அது எல்லாமே ஔபாதிகம், ந வாஸ்தவம். இது எதுவுமே உண்மையான பிரம்மானந்தம் இல்லை. இது எல்லாமே அவா பண்ணின அந்த புண்ணியத்தினாலே வரக்கூடிய ஒரு ஆனந்தம் தான். புண்ணியம் அதிகமா இருந்தது, அதிகமான ஆனந்தம் வந்தது. அதுக்கு பலமும் அதுக்கு தகுந்தா போல பெருசா வந்தது. ஆனா நிலைச்சு நிற்காது. புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா முடிஞ்சு போயிடும். இது எல்லாமே ஒரு ஔபாதிகம், இது வாஸ்தவம் இல்லை அப்படிங்கிறத இவன் விசாரிச்சு பார்த்தானே. ஆனால் அப்போ இவனுக்கு என்ன ஆகும்னா, ஆலோச்சிய கோவா விரத்தின் நயாதி. சரி வேண்டாம், நமக்கு நித்தியமான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு இருக்கும்போது அதை விட்டுட்டு இந்த அல்பமான ஆனந்தத்தெல்லாம் தேடுவாளா அப்படின்னு தோணும். அதனால மற்ற ஆனந்தங்கள்லயும் அவனுக்கு வைராக்கியம் வர்றதுக்கு, இந்த ஆனந்தங்கள் எல்லாமே அனித்தியம், இது ஒண்ணும் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவனுக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். சாலோக்கிய சாமீப்ய சரூபதாதி பேதஸ்து சத்கர்ம விசேஷ சித்தா ந கர்ம சித்தஸ்ய து நித்யதா இதி விசாரிய கோவா விரதிம் நயாதி. அடுத்த ஸ்லோகம் இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பக்தர்கள் அதே மாதிரி இவ பண்ணக்கூடிய உபாசனைகள், இதனுடைய பலமாக இவாளுக்கு கிடைக்கக்கூடிய பகவானுடைய அனுகிரகத்தினாலே சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூபியம், இப்படி எல்லாம் அவ பண்ணின அந்த கர்மாவுக்கு தகுந்தா போல சுவாமி பலன் கொடுக்கிறார். சத்கர்ம விசேஷ சித்தா, அவன் பண்ணின அந்த சத்கர்மாக்கள் இருக்கே, அதுக்கு பலனாக இந்த சாலோக்கியம் சாமீப்பியம் எல்லாம் கிடைக்குது. சாலோக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இவன் பகவானை உபாசித்தானே, பகவானுடைய லோகத்துல இவனுக்கு இடம் கிடைக்கும். பகவான் தன்னுடைய லோகத்துல இவனுக்கு இடத்த கொடுப்பார். அதுதான் சாலோக்கியம்னு சொல்றது. சாமீப்பியம்னு சொன்னா இடத்த கொடுக்கறது மாத்திரம் இல்லை, பக்கத்துல வச்சுப்பார், கிட்ட இடம் கொடுப்பார். சுவாமி நிவாசம் பண்ணக்கூடிய சுவாமியுடைய கிரகத்துக்கு பக்கத்திலேயே இவாளுக்கும் இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார். இதுக்கு சாமீப்பியம் அப்படின்னு பேரு. இது இன்னும் வசதி இல்லையா, பக்கத்திலேயே சுவாமிக்கு பக்கத்திலேயே நம்ம வாசம் பண்றது கிடைக்கிறதுன்னு சொன்னா, கொஞ்சம் தூரத்துல வாசம் பண்றதை காட்டிலும் பக்கத்துல வாசம் பண்றத வசதியா நினைப்பான் யாரு, பக்தனாக இருக்கிறவன். அதுக்கும் மேல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா சாரூபியம். சாரூபியம் அப்படின்னு சொன்னா சுவாமி போலவே வேஷம் போட்டுக்கலாம். அதாவது இவர் எந்த ஒரு ஆகாரத்திலே எந்த மாதிரி இந்த பட்டு வஸ்திரம் அது இதெல்லாம் கட்டிட்டு இருக்காரோ அதே மாதிரி இவனும் கட்டிக்கலாம்.
அதே மாதிரி ரூபம் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சலுகை உண்டு. அது இன்னும் விசேஷம். இந்த மாதிரி எல்லாம் இந்த அந்த லோகத்துக்கு சிவலோகம் அல்லது விஷ்ணு லோகத்துக்கு போறவாளுக்கே இந்த ஒரு வித்தியாசங்கள் வருது. இந்த வித்தியாசங்கள்லாம் எதனால வருது தெரியுமோ? சத் கர்ம விசேஷ சித்தா. அவன் பண்ணின அந்த கர்மாக்கள் இருக்கே, அவன் செஞ்ச காரியத்தினுடைய விசேஷத்தை பொறுத்துதான் அவனுக்கு வரக்கூடிய பல விசேஷங்கள் இருக்கு. கர்மாவாலதான் வந்ததுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதை தெரிஞ்சின்றவனுக்கு அந்த பல விசேஷத்துல ஆசை வராது. ஏன் தெரியுமா? கர்ம சித்தியது ந நித்தியதா அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி விட்டான். கர்மாவால ஒரு பலம் வந்ததுன்னு சொன்னா அது அழியக்கூடியதுதான், அது சாஸ்வதமாக இருக்காது. சுவாமி எதிர்க்க அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வீட்டை கொடுத்துட்டு உட்காந்து வச்சுட்டா. எத்தனை நாள் உட்காந்து வச்சுப்பார்? இவனுடைய அந்த பலம், இந்த கர்மா தீர்ந்து முடிகிற வரை அதுவரை அவன் சௌக்கியமா இருக்கணும், அப்புறம் கீழே இறங்க முடியாயிடும். அதனாலே கர்மாவால வரக்கூடிய பலம் எதுவுமே சாஸ்வதம் இல்லை. கர்மா தீர்ந்து போச்சுன்னா அதுவும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறத எவன் யோசிக்கிறானோ அவனுக்கு அந்த விஷயத்துல வைராக்கியம் அவசியம் வரும். விசாரிய கோபாவிரத்தின் நயாதி. யத்ராஸ்தி லோகே கதி தாரதமியம் உச்சாவச்சத்வான்விதம் அத்ர தத்கிருதம் யதேஹ தத்வத் खलु துக்கமஸ்தி இத்யாலோச்ய கோவா விரதிம் நயாதி. இன்னொரு வியாப்தி அவன் லோகத்துல பாக்குறான். யத்ராஸ்தி லோகே கதி தாரதமியம். எந்த ஒரு லோகத்துல நாம பாக்குறோம், அந்த லோகத்துல வரக்கூடிய கத்தினா இவன் பண்ணின கர்ம பலம்னு வச்சுங்கோ. இப்ப சொன்னோமே இல்லையா, சுவாமிக்கு லோகத்துல இடம் கொடுக்கிறார் சுவாமி, இந்த பக்தனுக்கு பக்கத்துல இடம் கொடுக்கிறார், தன்னை போலயே அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார், இப்படி எல்லாம் சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் தான் கதி தாரதமியம். இந்த மாதிரி பல வேற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இத லோகத்திலேயும் நம்ம பார்க்க முடியும். உச்சாவச்சத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். உச்சாவச்சத்வான்விதம். உச்சாவச்சம்னா ஒரு சமநிலை இல்லை. ரொம்ப சிலது ரொம்ப வசத்தியாகவும் சிலது தாழ்த்தியாகவும் தாழ்ந்தும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பலம், அதுக்குதான் உச்சாவச்சம் அப்படின்னு பேரு. ஒரே மாதிரி இல்லை, வித்தியாசப்படக்கூடிய பலம். உன்னை பார்த்தா வசத்தியா இருக்கு, உன்னை பார்த்தா இதா இருக்கு, சிலது நடுப்புற இருக்கு, இதை விட வசதி அதை விட மோசம் அப்படின்னு பாக்குற மாதிரி பலங்கள்லாம் இருக்கு. இதுதான் லோகத்துல நம்ம பாக்குறோம். யதா இஹ தத்வத் खलु துக்கமஸ்தி. இந்த லோகத்துல நாம சௌக்கியத்தை அடையிறோம் இல்லையா, சௌக்கியமும் இருக்கு துக்கமும் இருக்கு. சுகம் துக்கம் ரெண்டும் கலந்துதான் கிடக்கு. வெறும் சுகம் வெறும் துக்கம் இங்க இல்லை. ஆனா ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பாக்குறச்சே நம்மளை விட அவன் சௌக்கியமா இருக்கானே அப்படின்னு தோணும். அவனை பார்த்தா அவன் இன்னொருத்தனை பார்த்து நம்மளை விட அவர் அவ்வளவு பணக்காரரா இருக்காருல்ல, சௌக்கியமா இருக்காரு, நமக்கு இல்லையே அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வேண்டியது இருக்கும் அங்க, இருந்தாலும் அவன் அப்படி நினைச்சுட்டு இருப்பான். இப்படியாக பார்க்கறச்சே இதுதான் தாரதமியம்னு சொல்றது, உச்சாவச்சத்துவம். இந்த உச்சாவச்சத்துவத்தை இவன் பார்க்கறதுனாலதான் இவனுக்கு தனக்கு கிடைச்சது போருன்னு தோண மாட்டேங்குது. இதை விட பெருசா ஒண்ணு இருக்கே, அவனுக்கு கிடைச்சிருக்கே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சு விடுறது இல்லையா. இதே மாதிரிதான் வைகுண்டத்துக்கு போனவனுக்கும் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அங்க சாமீபியம்னு ஒண்ணு, சாலோக்கியம்னு ஒண்ணு, என்னெல்லாமோ பண்றாரு, பல வித்தியாசங்கள். அப்ப இத்தனை வித்தியாசங்கள்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுவும் அவன் கர்ம பலத்துக்கு தகுந்தா போலத்தான் அப்படின்னு தீர்மானமாச்சு. அப்படியானால் எப்படி இந்த லோகத்துல இந்த வித்தியாசத்தை கண்டே ஒருத்தன் துக்கப்படுறான்? நியாயமா பாருங்க, ஒருத்தனுக்கு அவன் பண்ணின கர்மாவுக்கு பலமாக சௌக்கியம் கிடைச்சிருக்கு, பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோம். பாஸ் மார்க் கிடைச்சது, பாஸ் ஆயிட்டோம், ஃபெயிலாகாம போனோமே அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷப்படணும். ஆனா இவன் சந்தோஷப்படலாம், படத்துக்கு தப்பு இல்லை. ஆனா தன்னை விட கொஞ்சம் அதிகமான மார்க் இன்னொருத்த எடுத்துட்டானே அப்படின்னு அதை பார்க்கும்போது இவனோட சந்தோஷம் காணாம போயிடும். அது நமக்கு போட்டிருக்க கூடாத, அவனுக்கு போட்டிருக்காரு,
அப்படின்னு ஒரு பொறாமை வந்ததுன்னு சொன்னா அவனுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது இவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் இவன் காணாம போயிடும். அதே மாதிரி அவன் தனக்கு கிடைச்ச சந்தோஷம், இது சந்தோஷம் தானே, சௌக்கியம் தானே, அந்த சந்தோஷத்துக்கு அவன் சந்தோஷப்படலாம். ஆனா அதை விட அதிகப்படியான ஒரு சந்தோஷம் இன்னொருத்தன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தான்னா அதுல இவனுக்கு ஆசை வந்து கொடுத்தோம்னா தன்னுடைய சந்தோஷம் சந்தோஷமா தெரியாது, அது துக்கமா மாறிடும். அதுவே இவனுக்கு துக்கத்தை கொடுக்கும். ஆக இப்படித்தானே அந்த லோகத்திலயும் இருக்கும். சுவாமிய விட்டு ரொம்ப தூரக்க அந்த லோகத்துல இருக்கிறவன் இருக்கானே, அவன் நினைச்சுப்பான் அவன்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்கான், சாமிக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கான், பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருப்பான். ஆக இங்க இங்க இந்த மாதிரி ஒரு தாரதமியம் இருந்தாலே ஆட்டம் போச்சு. அந்த துக்கம் தானா வந்து சேர்ந்து விடும். பலம் ஒரே மாதிரியா இருந்தது எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா கவலை இல்லை. இவனுக்கு குறவு, இங்க இவனுக்கு பெருசு, இவனுக்கு சின்னது, இப்படிலாம் வித்தியாசப்பட்டு பலம் கிடைச்சதுன்னு சொன்னா உடனே கொஞ்சமா பலம் கிடைச்சவன் அந்த அடுத்தவன் மேல தோஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு பெருசா கொடுத்துட்ட, எனக்கு சின்னதா கொடுத்துருக்க, அது தப்பு, நீ சரியா பண்ணல அப்படின்னு ஆரம்பிச்சிருவான் பாட்டுக்கு. அதனால யதேக தத்வத் கலு துக்கம் அஸ்தி அப்படிங்கிறத இவன் ஆலோசனை பண்ணினானே. ஆனால் சரிப்பா வேண்டாம், இந்த சுகம் இப்படித்தான் இருக்கும், வைகுண்ட லோகத்துக்கு போனாலும் சிவலோகத்துக்கு போனாலும் இந்த தாரதமியம் விட போறது இல்லை, அதனால இது வேண்டவே வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை அடைய மாட்டானா அப்படிங்கிறார். வைராக்கியம் வந்தாதான் இவன் மேற்கொண்டு தாரதமியம் இல்லாத நிலை மோட்சம், அந்த மோட்சத்தை அடைய முடியும். கோநாம லோகே புருஷோ விவேகி வினஸ்வரே துச்ச சுகே கிருஹாதௌ புரியாத் ரதிம் நித்தியம் அவேக்ஷமானஹ விருதைவ மோகான் மோகாத் மிரியமான ஜந்தூன். சேர்த்து சொன்னா மோகான் மிரியமான ஜந்தூன் அப்படின்னு. ஒரு விவேகம் உள்ள புருஷன், விவேகம் பண்ற சாமர்த்தியம் இல்லைன்னா போனா பொறுத்து அவனை விட்டுருவோம். யாரு ஒரு விவேச்சன சக்தியோடு இருக்கானோ, விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிற சக்தியோடு இருந்துட்டு இருக்கானோ, அந்த ஆசாமி இந்த வீடு பணம் இதெல்லாம் ஒரு துச்ச சுகம்னு விட்டார். துச்ச சுகே கிருஹாது, இதெல்லாம் ஒன்று ரொம்ப சாதாரணம், இது பெரிய விஷயமே இல்லை. வினஸ்வரம் அழியக்கூடியதுங்கிறது தீர்மானம். இதுல போய் ஒரு ஆசை வைப்பனா குறியாத் ரதி, அதுவும் நித்தியம் அவேக்ஷமானஹா. இது ரொம்ப சாதாரண சின்ன விஷயம், சின்ன சுகம், நமக்கு கிடைக்கிறதுக்கு இதை விட பெரிய சுகம் காத்துன்னு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டவன் தான் விவேகி. அந்த பெரிய சுகத்தை அடையறதுக்கு நமக்கு யோக்கியத்தை இருக்கு, அதுக்கு வழி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவன் அதுக்கு வேலை செய்யாமல், அதுக்காக பிரயத்தனப்படாமல் இந்த கிரகம் தனம் அது இதுன்னு துச்சமான சுகத்துக்காக விநாசத்தை அடையக்கூடிய துச்சமான சுகத்துல போய் இவன் ஆசைப்பட்டு அதுக்காக வேலை பண்ணிட்டு இருப்பானா, அவன் புத்திசாலி ஆக முடியாது இல்லையா. விருதைவ மோகான் மிரியமான ஜந்து. இந்த விவேகி பார்க்கணும், இந்த கிரகத்திலேயோ தனத்திலேயோ நிறைய ஆசை வச்சு நிறைய சம்பாதிச்சு சிரமப்பட்டு அதெல்லாம் சேர்க்கிறானே, யாராவது ஒருத்தனாவது அமரனாக இருக்கிறானா? மிரியமான ஜந்து. இவ்வளவு சேர்த்து வச்சாலும் கடைசியில அவன் இது எல்லாத்தையும் விட்டுட்டுதானே போகும்படியா இருக்கு இல்லையா. அப்ப என்ன பண்றது, என்ன பிரயோஜனம்? இது இவ்வளவு அது இருந்தாலும் நம்ம இல்லை அதை அனுபவிக்கிறதுக்கு, நம்ம இருக்கும் போது அது இல்லை, அது இருக்கும் போது நம்ம இல்லை அப்படின்னு ஆயிடுறது. அதனால இத பார்க்கிறவனுக்கு இதெல்லாம் ஆசை வைக்க வேண்டாம் அப்படின்னு தெரிய வேண்டாமோ. குறியாத் ரதிம் போனாம குறியாத், அதை சேர்க்கணும். எவன் இப்படி செய்வான்? நித்தியம் அவேக்ஷமானஹா விருதைவ மோகாத் மிரியமான ஜந்து. இந்த செத்து போறவன்லாம் நிறைய சம்பாதிச்சுட்டு சத்து போறானே, அவெல்லாம் மோகம் முக்தன் மூடன்கிற. எதுக்காக சேர்த்தோங்கிறதே தெரியாது, கஷ்டப்பட்டு சேர்த்தது. அது தானம் பண்ணிருந்தா புண்ணியமா மாத்திருக்கலாம், அதுவும் பண்ணல, அப்படியே சேர்த்து வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா இவன் தான் அசடு. அதை பார்க்கக்கூடிய அந்த விவேகி மறுபடியும் அதுல ஆசைப்படுவனா, அந்த வேலையிலேயே இறங்குவனா? சுகம் கிமஸ்யத்ர விசாரியமானே கிரஹேபி வா யோஷிதி வா பதார்த்தே மாயா தமோந்தீகிருத சக்ஷுஷோ யே
த ஏவ முஹ்யந்தி விவேக சூன்யாக. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், எல்லாம் சௌக்கியம் கிடைக்கும் சௌக்கியம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் பாக்குறாரு, கொஞ்சமாவது விசாரிச்சு பார்க்கணும் இதுல என்ன சௌக்கியம் இருக்கு, சுகம் கிமஸ்தி அத்திர. கொஞ்சம் விசாரம் பண்ணிப்பாரு, விசாரியமானி நல்லா விசாரம் பண்ணிப்பாரு, இதனால உனக்கு என்ன சௌக்கியம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா எதனால, அதாவது வீடு சம்பாதிக்கிறான், கிருஹேபி வா யோஷிதி வா பதார்த்தே, ஒரு தனக்குன்னு சொந்தமா ஒரு கிரகம் இருந்தா நல்லது, அது சௌக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிரகம், அல்லது ஒரு நல்ல பெண்மணி, அல்லது வேற பதார்த்தங்கள் பொருள், இதெல்லாம் நமக்கு நிறைய சேர்த்து விட்டா சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அதுல கஷ்டமும் சேர்ந்து சேர்ந்து வருது. இது வராம இருக்கிறச்சே இது கஷ்டம் சௌரியமா இவ்வளவு கஷ்டம் எல்லாம் இல்லாம இருந்ததுன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும். அப்படி பாக்குறச்சே இதுல எல்லாம் யாரு ஆசைப்படுவான்னு கேட்டா, மாயா தமோந்தி கிருத சக்ஷுஷோ ஏ த ஏவ முஹ்யந்தி விவேக சூன்யாக. யாரு விவேக சூன்யாக, விவேகம் இல்லாதவர்களோ, சூன்யம் விவேகம், விவேகமே இல்லை அப்படி இருக்காளே, மாயைங்கிற அந்த இருட்டு இவாளுடைய கண்ணை கட்டி விட்டுருக்கு, அவளால கண்ணை திறந்து பார்க்க முடியல, ஆலோசிக்க முடியல, இதனுடைய சொரூபம் என்ன, இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத விவேகம் பண்ண முடியல. அப்பேற்பட்டவாதான் இந்த விஷயங்கள்ல எல்லாம் முஹ்யந்தி, இதுல ரொம்ப மோகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மோகிக்கிறது அவாதான், இதுல ஏமாந்து விடுறா. அவிசாரித ரமணீயம் சர்வம் உதும்பர பலோபமம் போக்யம் அஜ்ஞானாம் உபபோக்யம் நது தஜ்ஞானாம் யோஷிதி வா பதார்த்தே. இதுல என்ன ஒரு போகத்தை பார்க்கறாளோ, ஆசைப்பட்டு இதுக்காக சிரமப்பட்டு எல்லாம் பண்றா இல்லையா வேலை, அதுல அவ எந்த ஒரு போகத்தை பார்க்கறாளோ அது அவிசாரித ரமணீயம்னு. ரமணியம், ரமணியம்னா அழகாக தெரியக்கூடியது. இது எப்போ அழகாக தெரியும்னு சொன்னா அதை பத்தி விசாரிக்கவே கூடாது. மேல்வாரியா பார்த்துட்டா அழகா இருக்கும், உள்ளுக்குள்ள நோண்டி பார்த்தோம்னா ஆபாசமா போயிடும். அதனால அதுக்கு அவிசாரித்த ரமணியம்னு பேர். இப்ப சொல்லப்பட்ட அந்த போக்கியங்கள் எல்லாமே விசாரிக்காமல் அவெல்லாம் நிறைய சேர்த்திருக்கா, பெரிய கார் வாங்கியிருக்கா, நாமளும் வாங்கிடணும், அதே மாதிரி அவளுடைய கிரகம் ரொம்ப வசதியா இருக்கு நாமளும் பண்ணா அப்படின்னு, அவ பண்ணா நானும் பண்றேன் அப்படிங்கிற ரீதியில போயிட்டே இருந்தா இது சௌக்கியம் ரமணியம். இது எதுக்காக நாம பண்ணணும், அவ பண்ணினா நாம பண்ணணுமா, என்ன அவசியம் உண்டா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா சரியாகாது. அப்பேற்பட்டது இது. இது உதும்பர பலோபமம் போக்கியம். இந்த உதும்பர விருட்சத்தினுடைய பலம் அத்திப்பழமானது, அது ஒரு ரொம்ப சுலகமா இருந்ததுனாலே அது ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப வசதியா எடுத்துக்கல அந்த காலத்துல. அதனால அது போல இது பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா அதோடைய ரசம் ருச்சி எல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள விசாரிச்சு பார்த்தா சரிபட்டு வராது. இதை யாரு போகம் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னா அஜ்ஞானாம் உபபோக்யம். அறிவு இல்லாதவர்கள், அஜ்ஞானிகள், அவளுக்கு தான் இதுல இது நமக்கு பெரிய போக்கியமாட்டோம் அப்படின்னு நினைச்சுன்னு இதுக்காக சிரமப்பட்டு இருப்பா. நது தஜ்ஞானாம் யோஷிதி வா பதார்த்தே. அதாவது யோஷித்னா பெண், பெண் விஷயத்திலோ அல்லது மற்ற போக்கிய விஷயங்கள்லயோ ஞானம், அதாவது கொஞ்சம் விவேக்கியா இருக்கிறவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலன் தெரியாது. அது ரொம்ப ரமணியா இருக்கா, எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டா. கதேபி தோயே சுஷிரம் குலீரஹ ஹாத்தும் ஹி அசக்தஹ மிரியதே விமோகாத் யதா ததா கேஹ சுகானுஷக்தஹ விநாசம் ஆயாதி நரோ பிரவீண. இப்ப சொன்னாரோ இல்லையோ, இதுல எல்லாம் ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வேலை பண்றானே, விவேக்கியா இருந்தால் அவன் இதுக்காக சிரமப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. விவேக்கி அதுல என்னத்தை கண்டான், இதுல சுகம் இல்லைங்கிறத எப்படி அவன் பார்க்கறான் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தோட சோகம் சொல்றார். குளீரம்னா நண்டு,
இந்த நண்டு ஜலத்துக்குள்ள அடியில ஒரு பொந்து பண்ணிட்டு அதுல வாசம் பண்ணிட்டு இருக்குவான். சுஷீரம், ஜலத்துக்கு உள்ளே அடியில ஓட்டம் பண்ணி அதுக்குள்ள அது இருந்துட்டு வாசம் பண்ணும். ஒரு சமயம் அந்த குளத்துல உள்ள ஜலம் வத்தி போச்சு, காஞ்சி போச்சுன்னு சொன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது வெளியில வரத்துக்கு அதுக்கு மனசு வராதான். கொஞ்சமாவது ஜலம் இருக்கிற பரியந்தம் அதுக்குள்ளே இருந்துடணும். இதை விட்டா வெளியில வந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லை, இதுக்குள்ள இருந்தா தான் நம்மளால சௌகமா இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு பிரமை. வேற இடத்துல தேடிட்டு போகாது, அங்கே இருந்துட்டு போய் கடைசியில வெளியிலயும் போக முடியாமல் ஹாத்தும்பி அசக்தகா, அந்த அது பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பிலம் இருக்கே, வலை பொந்து, அந்த பொந்த விட்டுட்டு வரத்துக்கு முடியாமல் அங்கேயே ஜலம் இல்லாத அது மரணத்தை அடைஞ்சிருமா. யதா ததா கேக சுகானுசக்தா, இந்த கிரகத்துல வரக்கூடிய போகங்கள் இந்த சுகத்துல மிகவும் ஆசை வைத்திருக்கிறவன், அதுல அனுசக்தா விநாசமாயாதி நரோ பிரமேன, அவன் தன்னுடைய இந்த பிரமையாலே தன்னையே ஒரு விநாசத்துக்கு உள்ளாக்குறான். அதாவது இவனே கெட்டு போடுறான் பாவம். நல்ல ஒரு பெரிய பலத்தை அடைய முடியாம அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை வந்து விடுறது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். கோஷக்கிருமிஹி தந்துபிர் ஆத்மதேகம் ஆவேஷ்டிய சாவேஷ்டிய ச குப்தி விச்சம் ஸ்வயம் வினிர்கந்தும் அசக்த ஏவ சன் ததஹ ததந்தே மிரியதே ச லக்னஹ. கோஷக்கிருமிஹி, இந்த பட்டு நூல் எடுக்கிறாளோ இல்லையோ, அது ஒரு பூச்சி, ஒரு புழு, பட்டு புழுன்னு இருக்கு, அந்த புழுல இருந்து எடுக்கிற அப்படின்னு தெரியும். அந்த புழு என்ன பண்றதா, அதுக்கு சுவாமி ஒரு சக்தி கொடுத்துருக்க, அது அதனுடைய வாயிலிருந்தே அந்த பட்டு நூல் வரும், இருக்கும் அது பாட்டுக்கு. அது என்ன பண்ணும், தன்னுடைய தேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நூலை தன்னையே சுத்திக்கும் நூலால. எதுக்காக தன்னை சுத்திக்கிறது அந்த நூலை வச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன தோணுமா, இதெல்லாம் கரெக்டா நன்னா நான் என்ன மறைச்சுட்டு விட்டேன்னா, இந்த நூல்னால நன்னா நான் என்ன மூடிட்டு விட்டேன்னா யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு அது பெரிய ரக்ஷையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆவேஷ்டிய குப்தி பிச்சம், குப்தினா ரக்ஷணை, ரக்ஷை. தந்துபிகி ஆத்மதேகம், தன்னுடைய தேகத்தை அதுகிட்டேந்து வரக்கூடிய அந்த நூல்கள்னாலே நல்லா சுத்திட்டு அதனால தான் பெரிய காரியத்தை பண்ணியாச்சு, நமக்கு இன்னும் எந்த கவலையும் இல்லை, பெரிய சுரக்ஷை வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறது. ஆனா இதுவே அந்த பந்தனத்திலேருந்து இது வெளியில வர முடியாம பண்ணிடுறது சமயத்துல. ஸ்வயம் வினிர்கந்தும் அசக்த ஏவசன், இது தன்னை சுத்தி இப்படி ஒரு வளையத்தை சுத்தின்னு கொடுத்தே, ஒரு பந்தனத்தை ஏற்படுத்தின்னு கொடுத்தே, இதுல இருந்து வெளியில வர முடியுமா, அதுக்கு முடியவே முடியாது. இப்ப பட்டுக்காரன் என்ன பண்ணுவான், இதை பிடிச்சு போட்டு இதை கொண்டு விட்டு அந்த நூலை எடுத்துன்னு போடுவான், இப்படியாக உயிரை விடுறது பாவம். ததந்தே மிரியதேஜ லக்னஹா, எதுக்காக இவ்வளவு பெரிய பட்டெல்லாம் தயார் பண்ணிடுது அப்படின்னு கேட்டா, பட்டு நூலை தயார் பண்ணினது தன்னுடைய சம்ரக்ஷணைக்காக. ஆனா சம்ரக்ஷணைக்காக பண்ணின அதே பட்டு நூல் இது மரணத்துக்கு ஹேதுவாயிடுது. இது ஒரு சமயம் இந்த மாதிரி பண்ணிருக்கலே அப்படின்னு சொன்னா இந்த பூச்சிக்கிட்ட யாரும் வரப்போறது இல்லை. இதுகிட்ட பட்டு நூலுன்னு ஒண்ணு இருக்குங்கிறத பார்த்துதான் அவன் புடிச்சுன்னு போடுறாங்க. ஆக இப்படியாக இதுக்கு மரணத்துக்கு ஹேத்துவாயிடுது. யதா, இந்த திருஷ்டாந்தத்தை போல அடுத்த ஸ்லோகம் சொல்றார். யதா ததா புத்திர கலத்திர மித்ர ஸ்நேகானுபந்தைஹி கிரதிதோ கிரகஸ்தஹ கதாபி வா தான் பரிமுச்சிய கேகாத் கந்தும் நசக்தஹ மிரியதே முதைவ. இதே மாதிரிதான கிரகஸ்தனுக்கு என்ன வந்ததுன்னு கேட்டா, புத்திரன், கலத்திரம், மித்ரன், இவாளுடைய ஸ்நேகம். புத்திரன் பையன் இருக்கான், கலத்திரம்னா பாரியை இருக்கா, பத்னி இருக்கா, ஸ்நேகிதர்கள்லாம் இருக்கா, இன்னும் பரிவாரத்துல நிறைய பேர் இருக்கா, எல்லாரும் ரொம்ப பிரியமா இருக்கா. அப்ப இவாளை நான் காப்பாத்தலைன்னா வேற காப்பாத்துறதுக்கு ஆசாமியும் இல்லை, என்ன பண்ணுவாளோ பாவம். அதனால இந்த ஸ்நேகானுபந்தைஹி கிரதிதா, இந்த ஸ்நேகங்கிற இந்த பாசங்கள் இருக்கே, இதனால அவன் கட்டப்பட்டு இருக்கான்.
அதனாலதான் அவன் அந்த கிரகத்தை விட்டு வெளியில வரவே முடியாது. கூப்பிட்டாலும் வரமாட்டான். இல்லே, நான் விட்டுட்டு வந்தா சரியா வராது அப்படின்னு சொல்லிடுவான். கதாபி வா தான் பரிமுச்சிய கேகாத் கந்தும் நசக்தா. எந்த நிலையா இருந்தாலும் இந்த மாதிரி நான் கட்டுப்பட்டவன், இதை விட்டு வெளியில வர முடியாது, இந்த கிரகத்திலே இருந்து இவாளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கணும், அதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு விடுவான். இந்த கிரகத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டான், கூப்பிட்டாலும் வரமாட்டான். நசக்தா, அவனால முடியாது. எத்தனை நாள் இருப்பான் கிரகத்துல? மிரியதே முதைவ. இவன் வெளியில கொஞ்சம் வேதாந்தம் வாசிச்சு ஒரு நல்ல ஞானியோட சங்கத்தை அடைஞ்சிருந்தான்னா கொஞ்சமாவது ஞானம் சம்பாதிச்சுட்டு மேற்கொண்டு மேல போயிருக்கலாம். ஆனா இவன் என்ன தீர்மானம் விட்டான்னா, இந்த கிரகத்துல நமக்கு கடமைகள்லாம் நிறைய இருக்கு, ஆகையாலே அதை விட்டுட்டு நம்மளால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து எத்தனை நாள் இருக்க முடியும், அங்கேயே போடுவான் பாவம். இதுதான் அவன் ஏமாந்து போற விஷயம். அது அப்படிங்கிறத ஸ்லோகத்துல சொல்றார். கிரகம்னு சொல்றோம், ஆனா இந்த கிரகம் இல்ல, வெறும் கிரகம் இல்ல, இது காராகிரகம். காராகிரகம்னா ஜெயிலு. ஜெயில் இருக்கு, அதைத்தான் காராகிரகம்னு சொல்றோம். காராகிரஹஸ்யாஸ்ய கோ விசேஷः பிரதிருஷ்யத்தே சாது விசாரியமானே முக்தே பிரதீபத்வம் இஹாபி பும்சः காந்தா சுகாபியுத்தித மோகபாசை. இவன் கிரகம்னு சொன்னா அவன் ரொம்ப பிரீத்தியோடு இருப்பான். பரையா ஜெயில போடுறவனே அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட மாட்டான். ஆனா இவன் விசாரிச்சு பார்த்தான்னா ஜெயிலும் இந்த கிரகமும் ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. கோ விசேஷங்கிறார். விசாரம் பண்ணி பார்த்தா காராகிரஹஸ்யாஸ்ய கோ விசேஷ. காராகிரகங்கிறது என்ன? அங்க இருக்கணும், அங்கே அதை விட்டு வெளியில வர முடியாது. முக்தே பிரதீபத்துவம், அது கட்டுப்பட்டு இருக்கணும், அந்த கட்டுலேருந்து வெளியில முக்தி அடைய முடியாது காராகிரகத்துல. அதே கதைதான் இந்த கிரகத்திலையும். இதுல இருந்து அவனால வெளியில வர முடியாது, இது அவனுக்கு ஒரு பாசம் தானே. நல்லா விசாரிச்சு பார்த்தா தெரியும், இதுவும் காராகிரகமும் ஒண்ணுதான், வித்தியாசம் இல்லை. ஏன்னா மோட்சத்துக்கு இதுவும் விரோதி, அதுவும் விரோதி. இந்த கிரகமும் நம்மளை வெளியில போக விட மாட்டேங்கிறது, காராகிரகமும் வெளியில போக விட மாட்டேங்கிறது. இதுக்கு மேல நமக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கலாம்னா அதுக்கு வழி இல்லை. அங்க காலை சங்கிலி ஓட்டு கட்டி வச்சிருக்கான், பூட்டி வச்சிருக்கான், வெளியில வர முடியாது படிக்கு காராகிரகத்துல. இங்க என்ன பண்ணிருக்குன்னா இங்கேயும் அதே மாதிரி கட்டு போட்டிருக்கு. காந்தா சுகாபியுத்தித மோகபாஷைஹி. காந்தா பத்னி இத்தியாதிகளுடைய சம்பந்தத்தினால இவன் ஏதோ சொல்பமான சுகத்தை அடையிறானோ இல்லையோ, அந்த சுகத்தினால ஏற்படக்கூடிய மோகம், அந்த மோகங்கிற பாசங்கள் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கு. அதனால இந்த கிரகத்திலிருந்து அவனால வெளியில வர முடியாது, கட்டுப்பட்டான் வெளியில வர முடியாது. இங்க என்னென்ன அந்த மாதிரி பாசங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விவரிக்கிறார். கிரகஸ்பிருஹா பாத நிபத்த ஸ்ருங்கலா காந்தா சுதாஷா படு கண்ட பாசஹ சீர்ஷே பதத் பூர்யசனிர்ஹி சாக்ஷாத் பிராணாந்த ஹேது பிரபலா தனாசா. தனக்கு ஒரு நல்ல கிரகம் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த கிரகத்துல ஆசை. கிரகம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அது நல்லா வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும்னு ஆசை வரும். அந்த கிரகத்தினுடைய ஆசை இருக்கே, அது கிரகத்தை விட்டு அவனை விலக விடாம இருக்கும். அது என்ன பண்ணும்னா பாத நிபத்த ஸ்ருங்கலா, காலில் கட்டப்பட்ட அந்த சங்கிலி. ஜெயில இருக்கிறவன் ஓடி விடக்கூடாதேங்கிறதுக்காக அங்க காலில் சங்கிலி கட்டுற மாதிரி, இரும்பு சங்கிலி கட்டுற மாதிரி அந்த ஸ்தானத்துல இந்த கிரகத்துல உள்ள ஆசை இருக்கே, அந்த ஆசையே இவனுக்கு காலை கட்டின சங்கிலியாக இருக்கு. அதை தவிர்த்து காந்தா சுதாஷா பகு பட்டுகண்ட பாசா. பட்டுனா திருடமான, காந்தானா பத்னி, சுதர்கள், குழந்தைகள், இவாள் விஷயத்திலே அவனுக்கு ஆசை இருக்கே, அவன் வச்சிருக்கிற ஆசை, அந்த ஆசை அவனுக்கு கழுத்துல கட்டின சுருக்கு கயிறு மாதிரி, அதுக்கு சமானமானது. அதனால பட்டு கண்ட பாசகா, இதுல இருந்து அவனாலே ரொம்ப திருடமான பாசம், இதுல இருந்து அந்த கட்டை அவுத்துன்னு அவனால வெளியில வர முடியாது. அப்புறம் மூணாவது ஒண்ணு இருக்கு, அது மகாரசங்கிறார். அது என்னதுன்னா தனாஷா, பணம் சம்பாதிக்கணுமே, பணம் சம்பாதிக்கணும். இதெல்லாம் இருக்கு, இதுவும் வேணும், ஆனா இதெல்லாம் இருக்கணும்னா எனக்கு முதல்ல பணம் வேணும். தனாஷா,
தனத்துல ஆசை. இது என்னவா, சீர்ஷே பதத் பூரி அசனிகி, தலையில விழக்கூடிய இடியாக்கம், நேர மேகத்திலிருந்து விழக்கூடிய இடிதான் இது. இது நேர பிராணாந்த ஹேது, பிராணனையே முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது. உயிர் போகிற வரையும் எனக்கு இந்த தானாசை விட போறது இல்லை, அதான் பிராணாந்த ஹேதுங்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய விஷயம்னு சொன்னாக்கா இது கடைசி வரை நமக்கு விடாம இருக்க போறது. தலையில விழக்கூடிய இடி இதெல்லாம். அப்போ காராகிரகத்துக்கும் இந்த கிரகத்துக்கும் என்ன வித்தியாசம்? காராகிரகத்தை விட இது மோசமா இருக்கு போல இருக்கே அப்படின்னு யோஜனை பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்லோகத்துல சொல்றார். சீர்ஷே பதத் பூரி அசனிஹி, அசனினா இடி, சாட்சாத் இடியே தான் இது. எது? பிராணாந்த ஹேது பிரபலா தனாசா, தனத்துலதான் இப்ப எல்லாமே உலகமே இருக்கு. தனம் சம்பாதிக்கணும், அதுதான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இல்லையா? அதை பத்தி இதை சொல்லிவிட்றா. இது இருந்ததுன்னா இவனால வெளியில வர்றதுக்கு வழி இல்லை, இவன் வெளியில வர்றதுக்கே வழி இல்லை. பிராணாந்த பரியந்தம் இவன் இதுலேயேதான் இருந்தாகணும். 47 ஸ்லோகம் வரையில இருக்கு. அடுத்த கிளாஸ்ல மேற்கொண்டு வச்சுக்கோம்.